நம்ம ஒவ்வொரு மோமெண்ட்டுக்கும் we need rest and also we need the presence of the Lord God go with us. So உங்கள் சமூகம் என்னோட சொல்லாமல் போனால் எங்களை விடுத்து கொண்டு போவாதீங்கன்னு சொல்லி ஓப்பனாக சொல்கிறார் மோசே. அப்பொழுது எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உமது கண்களில் கிருபை கிடைத்தது என்பதை எதனால் அறியப்படும் நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா. இதனால பாட்டெல்லாம் பாடுவோம். இதை வச்சுட்டு இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விடணும். நீயும் நானும் விசேஷித்தவர்கள் என்று சொல்லணும்னா கர்த்தர் நம்மளோட வரணும், அவர் பிரசன்ஸ் நம்மளோட இருக்கணும். அதனால தான் நம்ம விசேஷித்தவர்கள் என்று நம்ம அறியப்பட முடியும். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன். இந்த வார்த்தை ரொம்ப பிரியமாக இருந்துச்சு கர்த்தருக்கு. ஸோ கர்த்தர் சொல்கிறாரு, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உடனே பதில் வருது பாருங்க. நம்ம நாளுங்க நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு பதில் கிடைக்காம உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே உடனே பதில் வருது. அறிந்திருக்கிறேன், அங்கே உமது மகிமை எனக்கு அப்பொழுது கிடைத்திருக்குது, உன் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். பதில் உடனே வந்துருச்சு. ஸோ அவன் என்ன சொல்கிறான், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். தயமில்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி நான் உனக்கு முன்பாக கடந்து போனேன். கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று சொல்லி என் முகத்தை காண மாட்டாய். திருப்பியும் சொல்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் அந்த பிக்சர்லாம் வச்சுட்டு இயேசுவை போடுறாங்க. ஸோ ஐ எம் டெல்லிங் யூ, நோ, we cannot see the face of God. ஸோ முகத்தை காண மாட்டாய். எந்த ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. இதுதான் காட் ஸ்டாண்டர்ட். பின்னும் கர்த்தர் என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் மேல் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போக மாட்டோம். என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன். அப்போது என் பின்பாகத்தை காண்பான். என் முகமோ காணப்படக்கூடாது. ஸோ கர்த்தருடைய முகத்தை கண்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் பகுத்தறிஞ்சு நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இதுதான் கர்த்தருடைய முகத்தை ஒருத்தரும் பார்க்கணும். தரிசனத்தில் வேணால் பார்க்கலாமே தவிர்த்து ரியலிட்ட யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா வேதத்தின் வார்த்தைகளுக்கு மாறுபட்டு அவர் போதிக்கிறவர். இயேசு எப்படி இருந்தார் என்றது அவர் சொல்லவே விரும்ப மாட்டேன்றாரு. அவர் எதுவுமே அவர் பிறந்த தேதி முதல் எதுவுமே அவர் குறிப்பிடவில்லை. நம்ம தான் சொல்லிக்கிறோம் டிசம்பர் 25 சொல்லிட்டு. ஆனால் அவர் சொல்லவே இல்லை. அவர் எந்த வித இடத்துலையும் சொல்லவே இல்லை. ஸோ இது ஒன்று அறிவோம். கூடார பண்டிகை நாட்களிலே அவர் பிறந்தார் என்பதை மட்டும் அறியலாம். ஸோ யாத்திரை 34 வருவோம். இப்போ கர்த்தர் மோசையை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு இடையாக திருப்பியும் ரிப்பிட்டேஷன் ஆஃப் த சேம் திங். ஒத்த 2 கற்பனைகளை எடுத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின கற்பனைகளில் இருந்த வார்த்தைகளை அவையில் எழுது. திருப்பியும் அதே தான் எழுத வைக்கிறார். நிறைய பேர் கற்பனைகள் உடைஞ்சு ஒழிச்சிட்டாரு கர்த்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவைகளே எழுத வைக்கிறார் ரெண்டாவது தடவையும். இது சிம்பாலிக் டு த நியூ கவர்னன்ட். ஸோ விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே உச்சியின் காலமே என் சமூகத்தில் வந்து நெல்லு. உன்னோட ஒருவனும் அவங்க வரக்கூடாது. மலையில் ஒருவனும் காணப்படக்கூடாது. இந்த மலையில் சமூகத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது. இதெல்லாம் சொல்கிறாரு. ஏன்னா அவர் பரிசுத்த தேவன் அங்கே வரும்போது ஏதாவது வந்துச்சுன்னா அடிச்சிருவார். ஸோ அப்பொழுது மோசே முந்தின கற்பனைகளுக்கு 2 கற்பனைகளை எடுத்து ஒன்று கற்பனை இப்படி தான் இருக்கும், நான் பிரசியம் பண்ணுறேன். ஒன்று தேவனுக்குரியது,
முதலாவது தேவனுடைய முதல்ல போட்டிருக்கோம், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவையாக. இது பிரதான கற்பனை. அதுக்கு இப்போ முதல் 4 கற்பனைகள் அதில் எழுதப்பட்டிருக்கும். மிச்சம் இருக்கிற கற்பனைகள் அடுத்த பலகைகள் எழுதியிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது ரெண்டும் அப்படி தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அங்கே 2 கற்பனைகளிலையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினார். கர்த்தர் அங்கே மேகத்தின் மேல் இறங்கி அங்கே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். இந்த ஒரு இதில் நிறைய பேர் என்ன கேட்பீங்க, எப்படி ஒரு இதில் 4 வச்சிருக்காரு, அடுத்ததில் 6 வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. ஒன்று தேவனுக்கும் மனுஷனுக்கும் உரிய கற்பனைகள், இன்னொன்று மனுஷனுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி இந்த பூமியில் நடக்க வேணும். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். ஸோ இது ரெண்டையும் அவர் எழுதி அங்கே வைத்து கொடுக்கணும்னு விரும்புகிறாரு கர்த்தர். அதாவது நீ ஒன்று தேவனாய் கர்த்தரத்தில் எப்படி அவரோட இது பண்ணணும், அடுத்தது மனுஷனோட முன்னே நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக. இது இயேசு அதை சின்ன 2 வார்த்தையில் முடிச்சாரு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல போட்டிருக்க அதை தான் 10 கட்டளையா அவர் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல கர்த்தர் மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். ஃபர்ஸ்ட் God should tell his name. God will tell his name. இயேசு சொன்னார், யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். அவருக்கு சொன்னாங்க பேரு கெத்செமனே தோட்டத்தில், நான் தான் சொன்ன உடனே பெண்ணிட்டு விழுந்தாங்க. ஏனென்றால் அந்த வார்த்தை, இந்த நான், அந்த ஐ ஆம் அப்படின்ற வார்த்தையை அவங்களால தாங்க முடியல. ஏன்னா அது ஒரு ஆள்கிட்ட தான் வர முடியும், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட தான் வர முடியும். இங்கேயும் இங்கே அவர் நாமத்தை கூறினார். அடையாளம் தான் ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர் ஆஃப் ஒரு பர்சன்னாலே அதுதான். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர். நல்ல திஸ் இஸ் கால்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காட்னு பார்க்கலாம். அவர் கர்த்தர், திருப்பியும் கர்த்தர்னா உங்களுக்கு மீனிங் எடுத்து ஒரு நாள் விளக்கி சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் உருவாக்கினவர் காரண கர்த்தர். திருப்பியும் அவர் பேர் கர்த்தர். 2வது இரக்கமும், 3வது இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியமுள்ள தேவன். இங்க தன்னோட கேரக்டர்ஸ் அவ்வளோத்தையும் சொல்றாரு. இப்ப என்ன புதிய உடன்படிக்கையில் என்னன்னா, நம்ம கர்த்தரை போல ஆகுங்கன்ற புதிய உடன்படிக்கையில, புதிய பாட்டுல நீங்களெல்லாம் கிறிஸ்துவ போல மாறுங்க அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்துவோட குவாலிட்டி தான் இது. ஸோ மகாதயமும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காமிக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிப்பார். நம்ம மன்னிப்பு கேட்கும்போது மன்னிப்பார், உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது மன்னிக்கிறாரு. குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று சொல்றார். இதுல அவர் கேரக்டர்ஸ் அத்தனையும் உள்ள நுழைக்குது. மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து, ஆண்டவரே உமது கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் எங்கள் நடுவிலே தேவரில் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். பார்த்தீங்களா, அவர் மாறினோன்னே எப்படி அவரோட சேர்ந்துடுறான். வணங்கா கழுத்துள்ளவர்கள். நம்மளும் when we rebel against the Lord God, இதே பேர் தான் நம்மளுக்கும் வரும், வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு என்று சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். இன்னைக்கு இதுதான் நம்மளுக்கு வேண்டும், சுதந்திரமாக நான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஸோ இந்த இடத்துல யோசனை பண்ண பாருங்க. இதில்
இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை மறுபடியும் ஒரு முறையை வாசிப்போம். கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவர், இரக்கத்தை காக்கிறவர். 9வது பாயிண்ட், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர்.